ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பாரதாஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது பிஜி நான் செமஸ்டர்ஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நவம்பர் 2024 நவம்பர் மாதம் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூஜிக்கு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஜி நான் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நவம்பர் 2024 உண்டான நோட்டிஃபிகேஷன் இது. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 75 ரூபா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ், அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டுக்கு 150. இந்த 225 ரூபா ரெண்டு சேர்த்து 225 ரூபா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காமன். அதுக்கப்புறம் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பேப்பர் தியரி பேப்பர் ஒரு பேப்பருக்கு 200 ரூபா. ஒரு பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தியரி பேப்பர் இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டோடு சேர்த்து தியரிக்கு ஒரு பேப்பருக்கு 200 ரூபா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 பேப்பர் இருந்துச்சுன்னா 5 × 200 1000 ரூபா வரும். அதுக்கப்புறம் பிஜியில் ப்ராக்டிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா, ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் இருந்துச்சுன்னா 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலுக்கு 300 ரூபா. பிஜி ப்ரோக்ராமில் பெர் ப்ராக்டிக்கலுக்கு 300 ரூபா. தியரி பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு தியரி பேப்பருக்கு 200 ரூபா வரும். அதனால் பிஜிலே பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்காம் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், அடுத்த எம்காம் பிஎம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி ஜியாகிரஃபி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராக்டிக்கலுக்கு 300 ரூபா வரும். இதே பார்த்திங்கன்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி சுவாலஜி, எம்எஸ்சி ஐடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கலாக இருந்துச்சுன்னா 350 வரும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் 300 ரூபா, 4 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் பார்த்திங்கன்னா 350 வரும். அதே மாதிரி பிஜி ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி 6 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல், அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 3 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலுக்கு பார்த்திங்கன்னா 450 ரூபா 450 வரும். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் வரீங்கன்ட்டு. அதேமாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பிஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 300 ரூபா பார்த்திங்கன்னா கன்சால்டேட் மார்க் ஷீட், அதாவது ஓவரால் மார்க் ஷீட் சொல்லணும், அந்த இதுக்கும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு 300 ரூபா 300 600 ரூபா அந்த எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிஜி உங்களுக்கு வைவா இருந்துச்சுன்னா, வைவா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வைவாவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது வைவா பொறுத்த வரைக்கும் எம்எல்ஐஸ், அதுக்கப்புறம் எம்ஹெச்ஆர்எம், அதுக்கு எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வைவா இருந்துச்சுன்னா ஒரு வைவாய்க்கு பார்த்திங்கன்னா வைவாவுக்கு 600 ரூபா வரும். ஸோ இந்த ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஃபீஸை கட்டிக்கணும். நீங்கள் ஃபைன் இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டீங்க ஆன்லைனில் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபைனும் கிடையாது. சப்போஸ் 11ஆம் தேதிக்கு அப்புறம் கட்டுறீங்க, 11லேருந்து 11க்கு அப்புறம் 12லேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் ஃபீஸ் கட்டிங்கன்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 354 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். 354 கட்டணும். சப்போஸ் அந்த 18ஆம் தேதியும் தாண்டி கட்டுறீங்க அப்படின்னா, அதாவது 19லேருந்து 26 இந்த தேதியில் நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து 944 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு 11ஆம் தேதிக்குள்ளே உங்கள் எக்ஸாம் ஃபீஸை கட்டிடுங்க. அதேமாதிரி இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே வெப்சைட்டில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அதுக்கப்புறம் பணம் கட்டின ஃபீஸோடு சேர்த்து யூனிவர்சிட்டிக்கு ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம், போஸ்டர் கூட அனுப்பிச்சிக்கலாம். நீங்கள் எப்படின்னு பார்த்து வெரிஃபை பண்ணிக்கங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜனவரி 22, 2025 ஜனவரி 22 அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டாக தான் கட்டுறதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சிடி அந்த வெப்சைட்டில் போனோன்னே பேமெண்ட் ஆப்ஷனில் ஆன்லைன் பேமெண்ட்லேயே சிடி எக்ஸாம் ஃபீஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதில் உங்களோட எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் கட்டிக்கலாம். அதேமாரி உங்களோட பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. உங்களோட சப்ஜெக்ட் கோட், அதோட டைட்டில் ஆஃப் த பேப்பர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த bdu.ac.in சப்ஜெக்ட் கோட் அந்த இதில் இருக்குது. அதனால் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் அப்ளிகேஷனில் உங்களோட டைட்டில் ஆஃப் த பேப்பர் சப்ஜெக்ட் கோட்லாம் கரெக்டாக எழுதி நீங்கள் அனுப்புங்க. அதேமாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் மாறி இருந்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ரெகுலர் படிக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது அரியர் பேப்பர் அந்த காலேஜில் இருந்துச்சுன்னா அந்த அரியர் பேப்பரை நீங்கள் படித்த காலேஜில் தான் எழுதணும். இங்கே நீங்கள் இப்போ எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் சேர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் ஏதாவது ஒரு பேப்பர் அரியர் இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் இயரில் இருக்க பேப்பரை எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜில் தான் எழுத முடியும். நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அங்கே என்ன பேப்பர் இருக்கோ அதை தான் நீங்கள் இங்கே எழுத முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது பேப்பர் சேர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பேப்பர் இருந்துச்சுன்னா, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தீங்கன்னா அந்த பேப்பரை அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் மட்டும்தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த ரீஅட்மிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எதாவது அடிஷ்னல் அதுக்கப்புறம் அல்டர்னேட்டிவ் பேப்பர்ஸ் கோடெலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்கனவே அது ட்ரான்ஸ்ஃபர் காப்பியெல்லாம் வந்திருக்கும், உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்திருக்கும். அது அல்டர்னேட்டிவ் பேப்பர்ஸ் என்ன படிக்கணும்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க.
அதாவது ரீஅட்மிஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதில் வந்து உங்களுக்கு என்ன பேப்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு உண்டான எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ நடக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி போர்ட்டலில் அப்டேட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 3 days பிஃபோராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3 days முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் ஹால் டிக்கெட் விட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இதில் ஒன்று முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது 2021, 22 அதாவது 2000 பிஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2021, 22 இந்த அகாடமிக் இயர் முன்னாடி யாராவது சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அரியர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போதைக்கு எழுத முடியாது, பேப்பர்ஸ் எதுவுமே எழுத முடியாது. அதாவது 2020 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜிசி நாம்ஸ் படி 2021, 22 இந்த அகாடமிக் இயரில் வந்து சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு எதாவது பேப்பர் இருந்தால் எழுத முடியும். அதனால் 2020 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது ஆஸ் பர் யூஜிசி நாம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் கரெக்டாக டீட்டெயில் பார்த்துக்குங்க. அதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு நான் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.